வணக்கம். ஜூன் 21ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜூன் 20ஆம் தேதி நிஃப்டி 0.2% கிரீனில் க்ளோஸ் ஆகி இருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவுக்கு வாங்கியிருந்தாங்க? 16,277 கோடி ரூபாய். 15,862 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 415 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,564 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,890 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 326 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து எதிர்பார்த்த மாதிரியே எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் செய்யாமல் விட்டுருக்கிறாங்க. 5.25% தகவல் நம்ம கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. என்எஸ்சி அவங்களுடைய புது இண்டெக்ஸை அறிமுகம் செய்திருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. நிஃப்டி இந்தியா டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி, டூரிசம் செக்டரை சார்ந்த ஸ்டாக்ஸ் இந்த இண்டெக்ஸில் வருது. 17 ஸ்டாக்ஸ் இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் சில ஐஆர்சிடிசி, இண்டிகோ ஏர்லைன்ஸ், eastmetrip.com, ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தேவயானி இன்டர்நேஷனல், ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ், சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ், விஐபி இண்டஸ்ட்ரீஸ், மஹிந்திரா ஹாலிடே அண்ட் ரிசார்ட்ஸ் இந்தியா. அனைத்து 17 ஸ்டாக்ஸுடைய பேரும் அதே எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இந்த ஸ்க்ரீன்ஷாட். என்எஸ்சியில் லிஸ்ட் இருக்கக்கூடிய பிஎஸ்சி நேற்று ரெட்டில் க்ளோஸ் ஆகியிருக்கு. மணி கண்ட்ரோல் அதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, அரசு எஃப்என்ஓடைய டேக்ஸை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டிடியை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த முடிவை எடுக்கிறாங்க? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எஃப்என்ஓவில் விளையாடுறதை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான நடவடிக்கையை அரசு எடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பணம் நம்ம எஃப்என்ஓ வழியாக நம்ம எடுக்கிறது அல்லது ஜெயிக்கிறது பிஸ்னஸ் இன்கம்மாக தான் டேக்ஸில் காட்டுறோம். அதை ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் கீழே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மணி கண்ட்ரோல் செய்தியில். ஆல்கஹாலுடைய ஜிஎஸ்டி குறித்தான அப்டேட் சிஎன்பிசி டிவி 18 என்ன சொல்லியிருக்கிறாங்க? இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய ஆல்கஹாலை 18% ஜிஎஸ்டி கீழே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக சிஎன்பிசி டிவி 18 சொல்லியிருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் பயன்பாட்டிற்கு தேவைப்படக்கூடிய ஆல்கஹாலும் மனித நுகர்வுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆல்கஹாலும் ரெண்டும் வெவ்வேறு. இப்போ இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கான ஆல்கஹாலுடைய ஜிஎஸ்டி 18% கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18. ஆக்சென்சர் மறுபடியும் அவங்களுடைய ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டை குறைச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலிருந்து. முழு நிதியாண்டிற்கான ரெவென்யூ க்ரோத் அவங்க இப்போ சொல்லியிருப்பது 1.5% 2.5% வளர்ச்சி இருக்கும்னு. இதற்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க? 1% மற்றும் 3% இடையே. அதுக்கும் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2 முதல் 5% இடையே இருக்கும்னு. ஸோ குறைச்சிக்கிட்டே வராங்க. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க ஆக்சென்சர்னா, அவங்களுடைய கிளைண்ட்ஸ் புதிதாக பணத்தை ஐடி சர்வீசஸ்க்காக செலவு செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எக்கனாமிக் அன்சர்டனிட்டி இருப்பதனால. ஆக்சென்சர் அவங்களுடைய ஃபினான்ஷியல் இயர் செப்டம்பர்லேருந்து ஆகஸ்டாக பின்பற்றுறாங்க. எம்கியூர் ஃபார்மா குறித்தான அப்டேட், செபி ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. எம்கியூர் ஃபார்மாவுடைய ஐபிஓ ஜூலையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக 800 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சி. ஆஃபர் ஃபார் சேலில் 1.36 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேரில் ஒரு பிளாக் டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. பிரைவேட் ஈக்விட்டி நிறுவனமான ஒலிம்பஸ் $100 மில்லியன் மதிப்பிற்கான ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. டிமாண்ட் கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் அது $200 மில்லியன் மாறும். அதாவது முதல்ல 5% ஸ்டேக்கை விற்பனை செய்கிறாங்க. டிமாண்ட் கூடுதலாக இருந்தால் மேலும் 5%, ஒட்டுமொத்தமாக 10% வரைக்கும் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. எஸ்எம்சி குளோபல் செக்யூரிட்டிஸ் அவங்களுக்கு பிடித்த 4 ஸ்டாக்ஸோட பெயர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. மின்ட் பத்திரிகையிலேருந்து கிடைத்தது. ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் 2090, 25% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஆசாயி இந்தியா கிளாஸ்க்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 723, 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. செஞ்சுரி பிளைபோர்ட்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 775 780, ஸ்டாப் லாஸ் 645 குறைவாக வைக்கலாம்ன்ற பரிந்துரை. டைட்டன் கம்பெனி, டாடா நிறுவனம் கொடுத்துருக்கிற டார்கெட் 3840 3850, ஸ்டாப் லாஸ் 3300 குறைவாக வைக்கலாம்ன்ற பரிந்துரை கொடுத்திருக்கிறாங்க எஸ்எம்சி குளோபல் செக்யூரிட்டிஸ். பஜாஜ் கன்சூமர் கேர் முன்னவே பைபேக் அறிவிச்சிருந்திருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 2ஆம் தேதி.
சுஸ்லான் எனர்ஜி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். அப்பர் சர்க்யூட்டை எட்டியிருக்கு. கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் 179 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 3.7 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், 0.3% ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். வேதாந்தா தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. ஃபண்ட் ரைசிங் பண்ண போறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக 1000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ண போறாங்க வேதாந்தா. HDFC பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் HDFC பேங்க்கில் கூடுதலாக ஷேர்ஸ் வாங்கிட்டே இருந்திருக்கிறாங்கன்ற தகவல் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக 5 மாதமாக ஷேர்ஸை வாங்கிட்டு இருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மே மாதத்தில் 7600 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. அவ்வளவு மதிப்பிற்கான ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. இதே ஏப்ரல் மாதத்தில் 1890 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. மார்ச் மாதத்தில் 4600 கோடி ரூபாய்க்கு, பிப்ரவரி மாதத்தில் 8432 கோடி ரூபாய்க்கு, ஜனவரி மாதத்தில் 12884 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஆண்டு தொடர்ச்சியாக 5 மாதத்திலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் HDFC பேங்க்ல முதலீடு செய்துட்டு வராங்க. பிரம்மபுத்திரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு நேஷனல் ஹைவேஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய். திரிவேணி இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. 36.34% ஸ்டேக் சர் ஷாதி லால் என்டர்பிரைசஸ் லிமிடெட்ல வாங்கியிருக்கிறாங்க. இந்த சர் ஷாதி லால் என்டர்பிரைசஸ் லிஸ்டட் கம்பெனி. ஒட்டுமொத்தமாக 44.8 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க திரிவேணி இன்ஜினியரிங். இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு அவங்க கைவசம் கிட்டத்தட்ட 62% ஸ்டேக் இருக்கு சர் ஷாதி லால் என்டர்பிரைசஸ்ல. சர் ஷாதி லால் என்டர்பிரைசஸ் நேற்று நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அப்பர் சர்க்யூட்டை எட்டியிருந்தது க்ளோசிங் பேசிஸ்ல. ரெயில்டெல் கார்ப்பரேஷன் தரப்பு அப்டேட் இருக்கு. சவுத் சென்ட்ரல் ரயில்வே கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 20 கோடி ரூபாய். சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ் குறித்து கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அவங்க கவரேஜ் கொடுத்துருக்காங்க. பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 2800 ரூபாய், 40% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நேற்று சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ் இன்ட்ராடேல 20% அதிகரித்தது. GMR பவர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். தொடர்ச்சியாக 5% அப்பர் சர்க்யூட்டை எட்டிக்கிட்டு இருக்கு. 4 செஷன்ஸாக அப்பர் சர்க்யூட்டில் இருக்கிறாங்க GMR பவர். என்ன காரணம் மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் GMR ஸ்மார்ட் மீட்டர் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அவங்க பாஷ் குளோபல் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸ்மார்ட் மீட்டர் ப்ராஜெக்ட்டுக்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப். அது கூட ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். GMR பவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு. கடந்த 6 மாதத்தில் GMR பவர் 86% அதிகரிச்சிருக்கு. PFC ஷேர்ஸ் நேற்று 4% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. CNBC TV 18 அதற்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. முன்னே நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. PFCயோட போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க 15000 கோடி ரூபாய் கடன் கொடுக்கறதுக்கு ஷப்பூர்ஜி பலாஞ்சி குரூப் கம்பெனிஸ்க்கு. அதுதான் ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க CNBC TV 18ல. PFC நேற்று 4% விழுந்ததற்கு. என்ன IIFL என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த முடிவு IIFL இது ஒரு ஹை கிரெடிட் ரிஸ்க்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ PFCக்கு இது ஒரு பெரிய ரிஸ்கான விஷயம்னு IIFL அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த செய்திக்கு PFC ரிப்ளையும் கொடுத்துருக்கிறாங்க. என்ன PFC பதில் கொடுத்திருக்காங்கன்னா, இன்னும் 15000 கோடி ரூபாய் டிஸ்பர்ஸ் பண்ணல. இப்போதைக்கு டிலிஜென்ஸ் ப்ராசஸ் தான் போய் கொண்டிருக்கு. அந்த ரிப்போர்ட் வந்ததற்கு பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க PFC. பாண்டாடா இன்ஜினியரிங் தரப்பு அப்டேட் இருக்கு. உங்களுக்கு கோல்டி சோலார் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய். ரிலையன்ஸ் பவர் மீது செபி அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. 1 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு சரியா தெரியலைங்க. எனக்கு புரிந்த வரைக்கும் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ்க்கு இவங்க கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் சரியாக கொடுக்கல அப்படின்றதான் குற்றச்சாட்டு. ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற தகவல் 20% அதிகரித்தது. பிளாக் டீலும் நடந்திருக்கு. 257 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸில். சில தினங்களாக ஃபர்டிலைசர் ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருக்கிறாங்கன்ற செய்தியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். GST கவுன்சில் மீட்டிங் 22ஆம் தேதி கூடுறாங்க. அதில் GSTயை குறைப்பாங்க ஃபர்டிலைசர் ஸ்டாக்ஸ்க்கு அப்படின்றதான் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. ஃபர்டிலைசர்ஸ்க்கான GST குறைப்பாங்க. ஸோ ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது கூட காரணமாக இருக்கலாம். ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் தொடர்ந்து நல்லா போயிட்டு இருக்கு. நேற்று பிளாக் டீலில் 1.2 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் உடையது 2.1%. அப்போ வாங்குறவங்க GSTயை குறைப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. விற்கிறவங்க GSTயில் எந்த மாற்றமும் செய்ய மாட்டாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றொரு ஃபர்டிலைசர்ஸ் கம்பெனியான ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ட்ராவன்கோர் ஃபேக்ட் குறித்து CNBC TV 18 கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். 20% அப்பர் சர்க்யூட்டை எட்டிருக்கு. அதே நேரத்தில் 1000 அப்படின்ற அந்த லெவலை கடந்திருக்கிறாங்க ஷேர் பிரைஸ். இதுதான் முதல் முறையாக 1000 கடந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் 70000 கோடி ரூபாய்னு அதே CNBC TV 18 சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 3 ட்ரேடிங் செஷன்ஸில் 33% அதிகரிச்சிருக்கு ஃபேக்டுடைய ஷேர் பிரைஸ். கடந்த 5 ஆண்டு பார்க்கும்போது 3000% அதிகரிச்சிருக்கு. 2019 முடிவில் பார்க்கும்போது 40 ரூபாய்க்கு குறைவாக இருந்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். இப்போ 1000 லெவலில் கடந்திருக்கு.
கிருத்தி நியூட்ரியன்ஸ் லிமிடெட் குறித்தான ஒரு அப்டேட். டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க, 30 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. மோத்திலால் ஓஸ்வால் அவங்களுக்கு பிடித்த பப்ளிக் செக்டர் யூனிட் ஸ்டாக்ஸை வெளியிட்டிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கோல் இந்தியா, கெயில், ஹெச்பிசிஎல் மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா. அசோக் லேலண்டுக்கு கேஆர் சோக்சி அக்குமுலேட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹243. கிளாரா இண்டஸ்ட்ரீஸ் மே மாதத்தில் அவங்களுடைய போனஸ் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருந்தாங்க. 4 போனஸ் ஷேர்ஸ் கொடுப்பதாக சொல்லியிருந்தாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா அதற்குரிய ரெக்கார்ட் டேட்டை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் ஜூலை 8 ஆர்டெக் சோலானிக்ஸ் லிமிடெட் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. ₹10 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை ₹5 மாற்றுறாங்க. போனஸும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. 2 ஷேர்ஸ் வைத்திருந்தா. டாடா கம்யூனிகேஷன்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு லோன் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டிற்கான லோன் $250 மில்லியன். ANZ, DBS பேங்க் மற்றும் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் கனடா கிட்ட இருந்து கிடைத்திருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க டாடா கம்யூனிகேஷன்ஸ். வோடஃபோன் குரூப் இண்டஸ் டவர்ஸில் 18% ஷேர்ஸை விற்பனை செய்திருக்காங்கன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். ஏன் விற்பனை செய்திருக்கிறாங்க? மணி கண்ட்ரோல் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. வோடஃபோன் ஐடியா அந்த ஷேர்ஸை விற்பனை செய்து, வோடஃபோன் ஐடியா இல்லைங்க, வோடஃபோன் குரூப் மன்னிக்கும். வோடஃபோன் குரூப் இந்த ஷேர்ஸை விற்பனை செய்வதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை கடன் அடைப்பதற்கு பயன்படுத்துவாங்கன்னு கொஞ்சம் கூட விரிவாக்கமாக மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோலில் 5 ஆண்டிற்கான எடுத்த கடனை அடைப்பதற்காகத்தான் அவங்க இந்த ஷேர்ஸை விற்பனை செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. வோடஃபோன் குரூப் யார்கிட்ட இருந்தெல்லாம் எடுத்திருக்கிறாங்க? PNB பரிபாஸ், HSBC மற்றும் பேங்க் ஆஃப் அமெரிக்கா இருந்து கடன் எடுத்திருக்கிறாங்க. அந்த டென்யூரை மாற்ற முடியாதுன்னு அவங்க கண்டிப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அந்த கடன் அடைப்பதற்காகத்தான் இண்டஸ் டவர்ஸில் வோடஃபோன் குரூப் வைத்திருக்கக்கூடிய ஷேர்ஸை விற்பனை செய்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.